Powered by Riverside. Hello everyone. மெய் கிறிஸ்தவம் பாட்காஸ்ட் எல்லாருக்கும் வெல்கம். ஸோ என் பேர் கேம், என் கூட லிடியா, பாவியா, தல்மா இருக்காங்க. ஆல்ரைட். ஸோ நம்ம போன எபிசோட்ல பேசின கேள்வி ஏதேன் தோட்டத்தில் இருந்த மரங்கள் பற்றி பேசினோம். அந்த மரத்தில் 2 முக்கியமான மரங்கள், நன்மை தீமை அறியத்தக்க கனி இருக்கிற மரம், அதுக்கப்புறம் ஜீவன் தருகிற கனி இருக்கிற மரம். 2 பற்றியும் பேசணும். அது எப்படி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் லிங்க் ஆகுதுன்றதையும் டிஸ்கஸ் பண்ணோம். அது நிஜமான மரமா இல்லை ஓமையா உருவகமா, அதை பற்றிலாம் டீட்டெயிலாக பேசணும். யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா பல எபிசோட நீங்கள் யூடியூப் அல்லது ஸ்பாட்டிஃபை நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த எபிசோட்ல அதை தொடர்ச்சியாக நம்ம பேசலாம். பாவியா, உங்களுக்கு போன எபிசோட்ல பேசுனதுல இருந்து ஒரு கேள்வி இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ அந்த கேள்வியை இப்போ நீங்க கேட்டீங்கன்னா அதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சாப்டர்ல என்ன இருக்குன்னா, verse 6ல வந்து she took some and ate it. She also gave some to her husband அப்படின்னு இருக்கு. ஆனா சாப்டர் 2 ஜெனிசிஸ்ல பார்த்தா verse 16ல என்ன இருக்குன்னா, அந்த Lord commanded the man, you are free to eat from any tree in the garden, but you must not eat from the tree of the knowledge of good and evil. ஸோ இங்க என்னன்னா, காட் வந்து மென்னுக்கு ஃபர்ஸ்ட் ஆதாம படைச்சப்பதான் குடுக்குறாரு அந்த கமெண்ட. இங்க வந்து ஏவாள் கிட்ட அப்படி சொன்ன மாதிரி எதுவும் இல்லை. ஸோ ஏவாள் வந்து அதை சாப்பிடும்போது மேபி ஆதாம் சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி எனக்கு காட் கமெண்ட் கொடுத்துருக்காரு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்படின்னு அதை பத்தி பேசியிருக்கலாம். ஆனா அந்த இடத்துல எதுவுமே அவர் பேசல, சைலண்டா அங்க இருந்து அவங்க கொடுத்ததும் வாங்கி சாப்பிட்டுருக்காரு. ஸோ ரொம்ப அருமையான கேள்வி. அதாவது வழக்கமா நிறைய சபைகள்ல பெண்களை தான் வந்து ஏமாந்து போனவங்க அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. அதாவது சர்ப்பம் வந்து பெண்ணை ஏமாத்திருச்சு, பெண்ணாலதான் பாவம் வந்தது உலகத்துல, அப்படி இப்படின்னு பேசுவாங்க. நம்ம போன எபிசோட்லயே பார்த்தோம், ஆக்சுவலா அந்த பழத்தை சாப்பிடும்போது பெண் தனியா ஏமாறல, கூடவே ஆதாம இருந்தான் சர்ப்பம் பெண்கிட்ட பேசும்போது அப்படின்னு வசனம் மூலமா நம்ம பார்த்தோம். அப்ப நீங்க இருக்கிற கேள்வி இன்னும் அதை விட ஒரு ஸ்டெப் முன்னாடி போகுது. அதாவது பெண்ணுக்கு கடவுள் கொடுத்த கமாண்ட்மெண்ட் தெரியுமா, ஆதாம் ஏன் சொல்லல அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி எழுப்பிருக்கீங்க. தல்மா, நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. இப்போ நீங்க சொன்னது ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல அந்த டிஸ்கஷன் நம்ம தொடர்ந்து பேசினதுனால, அதே இது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 2வது வசனம் படிங்களேன். The woman said to the serpent, we may eat fruit from the tree in the garden, but God did say, you must not eat fruit from the tree that is in the middle of the garden, and you must not touch it or you will die. சோ அந்த உமனுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நம்மளுடைய தமிழ் வியூவர்ஸ்க்காக தமிழ்ல சொல்லிருங்க தல்மா, அந்த வசனம் என்னன்னு. அந்த பெண் என்ன சொல்றான்னா, நானே சொல்றேன் தமிழ்ல. அந்த பெண் என்ன சொல்றான்னா, ஏவாள் கடவுள் வந்து சொல்லியிருக்கிறாரு, இந்த பழத்தை தொட்டாலே நாங்க செத்துருவோன்னு அப்படின்னு சர்ப்பத்துக்கு பதில் சொல்றா. தல்மா, நீங்க பேசலாம். ஓகே லிடியா, நீங்க வந்து தமிழ் பைபிள் வச்சிருக்கீங்க இல்லையா உங்களுக்கு முன்னாடி? இல்ல ஜஸ்ட் கன்ஃபர்மிங். ஏன்னா இப்ப தொடர்ந்து படிக்க போறது நம்ம கம்பேரிட்டிவா படிக்க வேண்டியிருக்கு இல்லையா. இன்னும் நம்ம ஹீப்ரூலாம் வச்சு படிச்சோம்னா இன்னும் நல்லா இருக்கும். பட் இருக்கிறத வச்சு நம்ம பெஸ்ட் என்ன செய்யலாம் அப்படின்னு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா, பாவியா நீங்க முதல்ல படிங்க. Genesis 2 verse 16.
குரல் ரொம்ப இதாகுது. கிளியரா இல்ல. அந்த மைக்க பக்கத்துல வச்சு பேசுங்க. மைக்ல பக்கத்துல வச்சிருக்காங்க, பட் அது garbled ஆயிடுச்சு. And the Lord God commanded the man, "You are free to eat from any tree in the garden, Okay. Continue to 17. but you must not eat from the tree of the knowledge of good and evil, for when you eat of it, you will surely die." ஓகே லிடியா, இதே இது தமிழ்ல படிச்சிருங்க. ஆதியாகமம் 2வது அதிகாரம் 16, 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். ஓகே, ஸோ இங்க பாவிய திருப்பி அந்த 16ல ஃபர்ஸ்ட் பாட்டை படிங்க. And the Lord God commanded the man, "You are free Okay. to eat." ஓகே, கமாண்டட் த மேன்னு போட்டிருக்கு. லிடியா, உங்க தமிழ்ல என்ன போட்டிருக்கு? மனுஷன் போட்டிருக்கு. மனுஷனை நோக்கி. கரெக்டா? மனுஷன்னா ஆண்பாலா? ஆண் மகனா? ஆண். இப்போ ஆணும் பெண்ணும் சேர்ந்தா என்ன சொல்ல, ஐ மீன் பெண்களுக்கு அப்ப என்ன சொல்லுவாங்க? மனுஷன். ஆண்களுக்குன்னா மனுஷி. ஓகே, எபிரேய மொழியில என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா ஹ அதாம்னு போட்டிருக்காங்க. இப்போ முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆதாம் எதுல செய்யப்பட்டிருந்தான்? மண்ணால செய்யப்பட்டான். அந்த மண்ணுக்கு எபிரேய மொழியில ஆதமா, ஒரு ஏ ஆட் பண்ணிருங்க, ஆடம் ஆதமா. எனக்கு ஒரு கேள்வி, இங்கே எபிரேய மொழி பத்தி பேசுறோம்? எபிரேய மொழி ஏன் பேசுறோம்னா, பைபிள் பழைய ஏற்பாடு எபிரேய மொழியில எழுதப்பட்டிருக்கு இல்லையா? அதனால நம்ம அதை பாக்குறோம். நம்ம தமிழ்ல இருக்கிறது அப்ப டிரான்ஸ்லேஷன். தமிழ்ல இருக்கிறது டிரான்ஸ்லேஷன், மொழிபெயர்ப்பு. மூல மொழி எபிரேய மொழி, பழைய ஏற்பாடு. அதனாலதான் எபிரேய மொழி பத்தி இங்க பேசுறோம். ஓகே, கண்டிப்பா. அப்போ தமிழ்ல எப்படி இருக்கு, இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு பாக்குறோம். அப்போ எபிரேய மொழியில ஆதமா அப்படின்னா மண், அதுல இருந்து எடுக்கப்பட்டதுதான் ஆதாம். ஓகே, இப்போ இந்த வசனத்தை பாக்குறதுக்கு இன்னும் ஆழமா பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு வசனத்தை பார்ப்போம். 21வது வசனத்தை படிங்க. இல்ல, ஓகே, 21, 22. So the Lord God caused the man to fall into a deep sleep, and while he was sleeping, he took one of the men's ribs and closed up the place with flesh. Then the Lord God made a woman from the rib he had taken out of the man, and he brought her to the man. Okay, thank you. லிடியா, தமிழ்ல ஆதியாகமம் 2வது அதிகாரம் 21, 22. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவர் அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அந்த டிரான்ஸ்லேஷனை ரிப்பன் மாத்திட்டாங்க, விலா எலும்புன்னு மாத்திட்டாங்க. ஒரிஜினல்ல நீங்க பாத்தீங்கன்னா நோவாவுடைய என்னது ஆர்க், தமிழ்ல என்ன சொல்லுவோம், அத பேழை. நோ பேழையா? அதோடைய ஒரு சைட என்ன வார்த்தை குறிக்கிறதோ, அந்த ஷிப்போடைய ஒரு சைடு, அததான் அவர் எடுத்தாராம், கடவுள் எடுத்தாராம். சோ ஷிப்போடைய ஒரு சைடு என்ன வார்த்தை யூஸ் பண்ணப்பட்டிருக்கோ அதே வார்த்தை இங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ரிப்புக்கு பதிலா ஷிப்போடைய சைடு யூஸ் பண்ணுங்க. யோசிங்க.
அந்த வார்த்தை இங்க ரிப்புக்கு பதிலா, அந்த எலும்புக்கு பதிலா போட்டீங்கன்னா அதுக்கு இப்போ அர்த்தம் என்னவா இருக்கும்? ரிப்பை எடுத்துருங்க, எலும்ப எடுத்துருங்க. எடுத்துட்டு கடவுள் என்னத்தை எடுத்தாரு முதல் ஆதாம் கிட்ட இருந்து? சாரி, அவருடைய பாதி. ஒரு சைடை எடுத்தார். டிரான்ஸ்லேஷன்ல என்ன ஆக்கிட்டாங்க? அந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடீஸ்னு தனியா நம்ம படிக்கணும். அதை ரிப் ஆக்கிட்டாங்க, தமிழ்ல எலும்பாக்கிட்டாங்க. பட் ஒரு சைடு எடுத்துட்டா என்ன ஆகும்? சோ முதல் ஆதாம் மேல் அண்ட் ஃபீமேல், ஒரு சைடு மேலா ஒரு சைடு ஃபீமேலா, அது ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு திங்க் பண்ண. பட் இன்ட்ரெஸ்டிங்கா பாத்தீங்கன்னா ஹிந்து இதுல அர்த்தநாரின்னு சொல்லுவாங்க. சோ பாவியா, உங்களுக்கு அர்த்தநாரினா யாருன்னு தெரியுமா? பழைய அந்த கணேஷ் அந்த சொல்லுவாங்க, கணேஷோடைய அப்பாவா சொல்லுவாங்க. அப்பாவா? கணேஷோடைய அம்மாவுடைய ஹஸ்பண்ட். கணேஷ் யாருக்கு பிள்ளைன்னு தெரியல எனக்கு எக்ஸாக்டா. பட் சிவனா அர்த்தநாரின்வாங்க. ஏன் அப்படின்னா சிவன் ஒரு பாதினா பார்வதியா சக்தி அவள் அடுத்த பாதி. அது தமிழ் பழைய படம் இருக்கு, அதை பாத்தீங்கன்னா சிவன் பார்வதிய ஏதோ திட்டிருவாரோ என்னமோ. பார்வதிக்கு கோபம், பயங்கர கோபம் வரும். அப்போ அவ சொல்வா, நான் இல்லாம நீ இருக்க முடியுமா, we are equal அப்படி. சோ முதல் ஆதாம் படைப்புல ஒரு பகுதி ஆண் ஒரு பகுதி பெண். எலும்புல இருந்து எடுக்கப்படல பெண்ணு, ஒரு சைட்ல இருந்து எடுத்தார். அதை இமேஜின் நம்மளுக்கு பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கு. ஆனா அந்த மூவியை கொஞ்சம் பார்க்க முடிஞ்சா அந்த சீன் சில இதெல்லாம் யூடியூப்ல இருக்கும்னு நினைக்கிறேன். அர்த்த நாரி அப்படின்னு இருக்கும், அந்த அந்த டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இது சமஸ்கிருதம் ஹிந்தி கலந்த டேர்ம். இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ரிப்பு கிடையாது, போன் கிடையாது, எலும்பு கிடையாது, இது ஒரு பாகம் எடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, முதல்ல இருந்த ஒரு ஹியூமன் பீயிங். அப்போ ஒரு ஹியூமன்னா தமிழ்ல அதுக்கு என்ன, தமிழ்ல என்ன சொல்வோம்? மனுஷன். அப்போ மனுஷன்னா அதுக்குள்ள பெண்ணும் அடங்குது இல்லையா? சோ தமிழ்ல பாத்தீங்கன்னா மனுஷன் தான் போட்டிருக்காங்க இல்லையா? சோ ஆணும் பெண்ணும் ரெண்டு பேருமே அந்த முதல் ஆதாம்ல இருக்கு. இப்போ நம்ம 16வது வசனத்துக்கு வந்தோம்னா இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? The Lord God commanded the man, the man போட்டிருக்கு. ஓகே, நிறைய சில டிரான்ஸ்லேஷன்ஸ்ல எப்படி போட்டிருப்பாங்கன்னா the human அப்படின்னு போட்டிருப்பாங்க. இப்போ இதுல எபிரேய மொழியில ஹ அதாம்னு இருக்கு. அதாம் தான் ஹியூமன். ஹ தன்னு அர்த்தம், ஆர்டிகிள் த ஹியூமன். இப்போ 3வது அதிகாரத்துல இருந்து நீங்க படிக்கும் போது பிரிச்சுட்டாங்க. பிரிச்ச உடனே அந்த ஆண்மகனுக்கு பேர் என்னதாயிருது? ஆடம்னு ஆயிருது. அதான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் எபிரேய மொழியில த பயன்படுத்தப்பட்டிருக்கு. சோ கடவுள் ஆடம்ட்டு சொல்லல, he told it to the first human. அந்த ஃபர்ஸ்ட் ஹியூமன்ட்ட நீ எது வேணாலும் சாப்பிட்டுக்கோ, ஆனா ஒரு மரத்துல இருக்கிற பழம் மாத்திரம் நீ சாப்பிடக்கூடாதுன்ற. அப்போ என்ன ஆகுது? ஆணுக்கும் பெண்ணுக்கும் ரெண்டு பேருக்குமே அவர் சொல்ற
ஒரு கமாண்ட்மெண்ட். அதனாலதான் ஏவாளுக்கு தெரிஞ்சிருக்கு. சர்ப்பம் பேசும் பொழுது ஏவாள் பதில் சொல்றா, இல்ல கடவுள் சொல்லியிருக்கிறாரு. பிரிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரா? ஆமா, அதான் பிரிக்கிறதுக்கு முன்னாடி 2வது அதிகாரத்துல வருது. அப்புறம் பிரிறாங்க. அதனால ஏவாள் என்ன சொல்ல முடியுது? கடவுள் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு, நீ சாப்பிடக்கூடாதுன்னு. அந்த அம்மா என்ன ஆட் பண்ணிருச்சு? டோன்ட் டச்னு ஆட் பண்ணிருச்சு. எக்ஸ்ட்ரா ஒரு அவுட் அது ஆட் பண்ணிருச்சு. பட் 2 பேருக்கும் தெரியும். கேள்வி கேட்க வேண்டியது ஆதாம் ஏன் அமைதியாக இருந்தான்? அவனுக்கும் ஆசை இருந்ததோ, இந்த பழம் அழகா இருந்ததோ, சுவையா இருக்குமோன்னு யோசித்தானோ? 2 பேரும் ஒரே ஆள்கிட்ட இருந்து வந்தவங்க தானே, ஒரு ஆள்கிட்ட இருந்து 2 பிரிஞ்சவங்க தானே. சோ 2 பேரும் ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. சேம் மைண்ட். நம்ம இப்போ சாபத்லலாம் இல்ல என்னது அது, வேர் த மேன் அண்ட் உமன் ஆர் ஜாயின் டுகெதர் தே பிகம் ஒன் ஃபிளஷ், ஒரே மாம்சமா ஆரமா. எங்கெல்லாம் முடியுதோ லிடியா நான் சொல்றத நீங்க தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ண முடிஞ்சா பண்ணிருங்க. அந்த வசனம் தெரியல, ஒரே மாம்சமா ஆறுது. சோ ஒரே மாம்சம், ஒரே மைண்ட். அதனால்தான் நிறைய இடத்துல மேனுக்கு கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் ஒய்ஃபுக்கும் சேர்ந்து இருக்கும். அந்த காலத்துல எல்லாம் இட் வாஸ் லைக் தட், ரைட்? அப்பா ஆர் ஹஸ்பண்ட் தான் மாஸ்டர் ஆஃப் த ஹவுஸ்னா, அப்போ கொடுக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் மீன்ஸ் ஒரே மாம்சத்துக்கு கொடுக்கப்படுது. இப்போ we have new information இல்லையா? புது நம்மளுக்கு நாலேஜ் வந்திருக்கு. இது உங்களை என்ன சிந்திக்க வைக்குது? எப்படி டிஸ்டர்ப் பண்ணதா? ஆர் யூ ஓகே வித் தட்? என்ன நினைக்கிறீங்க? டிஸ்டர்பிங்கா இல்ல, பட் தெரிஞ்சுக்கிறது நல்லா இருக்கு. அதாவது ஆண்கள் பெண்களை குறை சொல்லிட்டே இருந்தாங்க பல 100 வருடங்களா, 1000 வருடங்களா. அப்ப ஆனா என்ன தெரிய வருது அப்படின்னா, 2 பேருமே கில்ட்டி. இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை. ஏன்னா கடவுள் விசாரிக்கும் போது என்ன நடக்குது? ஆதாம் கடவுள் மேலே பழிய போட பாக்குறான். நீங்க தான் இந்த பொண்ணை விட்டு வச்சீங்க, அவதான் எனக்கு இதை கொடுத்தா அப்படின்னு. அது கடவுளுக்கு பிடித்தமான ஒரு பிஹேவியரா? இல்ல. கடவுள் நம்ம ஒரு தப்பு செஞ்சிட்டோம்னா தப்பை ஒத்துக்கணும், அப்படின்னாதான் மன்னிப்பு கிடைக்கும். இல்ல வேற ஆள் தான் என்னை இதை செய்ய வச்சாங்க அப்படின்னு சொன்னோம்னா அது மன்னிப்புக்கு ஏதுவான ஒரு பிஹேவியர் இல்லை. ஸோ அதான் உங்கள்கிட்ட இது இருந்ததுன்னா, அதாவது 1 ஜான் சாப்டர் 1 அதில் வெர்ஸ் 9 படிச்சீங்கன்னா அதில் ஒரு நல்ல ஒரு வசனம் இருக்கும். யார் முதல்ல எடுக்கிறீங்களோ படிங்க, தமிழ்னாலும் சரி இங்கிலீஷ்னாலும் சரி. 1 ஜான்ல சாப்டர் 1 முதலாம் யோவான் 1ஆம் அதிகாரம் வசனம் 9. If we confess our sins, He is faithful and just and will forgive us our sins and purify us from all unrighteousness. தமிழ்ல படிங்க இல்லையா? நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பாவத்தை நான் பாவம் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இதான் நான் செஞ்ச பாவம், என்னை மன்னிங்கன்னு கேட்டால் மன்னிப்பு கிடைக்கும். அதை விட்டுட்டு என்ன பண்ணக்கூடாது? அடுத்த வசனம் படிங்க. If we claim we have not sinned, we make him out to be a liar, and his word has no place in our life. நாம் பாவம் செய்யவில்லை என்போமானால் நாம் அவரை பொய்யராக்குகிறவர்களாய் இருப்போம், அவருடைய வார்த்தை நமக்குள் இராது. நிறைய பேர் பார்த்தோம்னா நான் பாவம் செய்யறதில்லை அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்கு? எல்லாருமே பாவிதான். ஸோ யாராவது பாவம் செய்யலான்னு சொன்னா கடவுளையே பொய்யராக்குறான் அப்படின்ற ஒரு வசனம் இருக்குது. ஸோ இதுல
இப்ப ஏவாள் பாவியா ஆதாம் பாவியான்னு நம்ம கேட்ட கேள்விக்கு வந்து நம்ம 2 பேரும் பாவிதான். 2 பேருக்கும் அதுல பங்கு இருந்தது. அது மட்டும் இல்லாம என்ன பார்த்தோம்னா 2 பேரும் ஒரே ஆள்ட்ட இருந்து வந்தவங்க தான். அந்த ஆதாம் அப்படிங்கிற ஒரு முதல் Human. படைப்பு. ம். அதுல அவருக்கு ஆண் பெண் தன்மைகள் 2மே இருந்தது. அத 2ஆ பிரிக்கிறாரு. ஆதாம் ஏவாள்னு. மனுஷன் மனுஷி. முதல் ஆள மனிதர்னு எடுத்துக்கிட்டோம்னா அடுத்து மனிதர்ல இருந்து மனிதன் மனுஷி அப்படின்னு 2 பேர் வர்றாங்க. இப்ப 2 பேருமே கில்ட்டின்னு பாக்குறோம். ஏன்னா 2 பேருமே அந்த முதல் பாவத்துல அவங்களுக்கு பங்கு இருந்தது. அடுத்த கேள்வி என்னன்னா, சரி அவங்க குழந்தைகளுக்கு ஏன் இப்ப இந்த வசனம் நம்ம யோவான்ல படிச்ச வசனம் வந்து எல்லாருமே பாவின்னு சொல்ற மாதிரி இருக்கு. யாராவது பாவம் இல்லைன்னு சொன்னீங்கன்னா நீங்க வந்து பொய் சொல்றீங்கன்னு சொல்லுது. அப்ப ஆதாம் ஏவாள் தானே பாவம் பண்ணாங்க. அவங்க சந்ததியில வந்த எல்லாருமே எப்படி பாவி ஆக முடியும்? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்தை சொல்லுங்க. அவங்களுடைய அதே சரீரம் அதே தானே அவங்களோட குழந்தைங்களுக்கும் இருக்கு. ஸோ அவங்க பாவம் செய்யும் போது அவங்க ஃபீல் பண்ற அதே இது தானே அவங்க குழந்தைகளும் அவங்களோட ஜென்ரேஷனுக்கும் அதே தானே இருக்கு. ஜெனட்டிக்ஸ் படி ஏதோ சம் சேஞ்ச் நடந்திருக்கு அந்த பழத்தை அவங்க சாப்பிட்ட பிறகு. அவங்க நன்மை தீமை அறிஞ்சுக்கிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதே இது தொடர்ந்து எல்லா அந்த ஜென்ரேஷனுக்கு இருக்கும். சேஞ்ச் நடந்ததோ இல்லையோ, ஏன்னா அந்த பழம் வந்து ஒரு நிஜமான பழமா இல்ல உருவகமா அதெல்லாம் நம்ம பேசணும். ஆனா அதாவது நடத்தை, பிஹேவியர், அது வந்து நீங்க சொன்ன மாதிரி ஜெனட்டிக்ஸ், அப்பாவை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை, நூலை போல சேலை, இந்த மாதிரிலாம் பழமொழி நம்ம ஊர்ல இருக்குது. ஸோ அப்ப அப்பாவை போலே இருக்கிறான் அப்படின்றாங்க. ஸோ குழந்தைகள் வந்து அப்பா அம்மா மாதிரியே பிஹேவ் பண்றாங்க அப்படின்றதுக்கு சயின்டிஃபிக் ப்ரூஃபும் இருக்குன்னு நீங்க சொல்றீங்க. கரெக்டு தான். ஸோ ஏன் குழந்தைகள் அப்பா அம்மா மாதிரியே பிஹேவ் பண்றாங்க? ஸோ ஒன்று வந்து மரபணு, அதாவது டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்ஸ். நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த ஜெனட்டிக்ஸ்ல அந்த டிஎன்ஏ வந்து டிஎன்ஏ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தோம்னா இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அவங்க அனாதை இல்லத்தில் இருக்கிறவங்க, அப்போ அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் தங்களுடைய தாய் தகப்பன் யாரும் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒருத்தரோட இப்போ ஒருத்தருக்கு ஒரு ஆளுக்கும் அந்த குழந்தைக்கும் ரிலேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தால் கண்டுபிடிச்சிடலாம் இந்த குழந்தைக்கு அப்பா இவர் தானா அப்படின்னு, அல்லது அம்மா இவங்க தானா அப்படின்னு. ஸோ அப்போ கனெக்ஷன் இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி சரீரத்தில் அந்த டிஎன்ஏ இருக்கு. ஸோ அது ஒரு காரணம். வேற எதுவும் காரணம் இருக்கா குழந்தைங்க அப்பா அம்மா மாதிரியே பிஹேவ் பண்றதுக்கு? அப்பா அம்மா பண்றதை பார்த்துதான் குழந்தைகள் கத்துப்பாங்க எல்லாத்தையும். அவங்க பண்ற ஆக்ஷன்ஸை வச்சு தான் அவங்களோட குழந்தைங்களும் கத்துருப்பாங்க. அவங்க பண்ற எந்த சூழ்நிலையில அப்பா அம்மா கிரியேட் பண்ற அந்த என்வாயரன்மெண்ட், அந்த அட்மாஸ்பியர், அந்த சூழ்நிலையில தான் குழந்தைங்க வளர்றாங்க. அப்போ அவங்களுடைய பிஹேவியரை பார்க்குறாங்க. அப்போ அதே மாதிரி நடத்தை அவங்களுக்கு வருது. அதுவும் ஒரு காரணம் இருக்கு. அப்போ மரபணு டிஎன்ஏ ஒரு காரணம். இன்னொரு காரணம் அப்பா அம்மாவுடைய நடத்தையை இவங்க வந்து ஃபாலோ பண்றாங்க, எக்ஸாம்பிளா எடுத்துக்கிறாங்க. அப்போ நான் அப்பா மாதிரியே நான் பிஹேவ் பண்ணுவேன் அப்படின்னு இது பண்றாங்க. ஸோ இதெல்லாம் அப்ப என்ன நம்மளுக்கு சொல்ல வருது அப்படின்னா, நம்ம ஏற்கனவே என்ன பேசணும், ஆதாம் ஏவாள் செய்த தவறுனால வந்த விளைவு என்னன்னு பேசணும். ஞாபகம் இருக்கா? என்ன விளைவு பாவியா, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? சொல்லுங்க. என்னது? டெத், சாவு, மரணம். ஸோ ஆதாம் எப்ப செத்தாரு? அவருக்கு எத்தனை வயசுல செத்தாரு ஞாபகம் இருக்கா? 969. அதான் கொஞ்சம் கொஞ்சம் வயசாகி தான் செத்தாரு, பட் செத்துட்டாரு. அதே மாதிரி ஏவாளும் இப்போ உயிரோட இல்லை. ஸோ 2 பேருக்கும் மரணம் வந்தது. அப்ப
அவங்களுடைய குழந்தைகளுக்கும் மரணம் வர ஆரம்பிக்குது. இப்ப நம்ம பார்க்குறோம், உலகத்துல சாகா வரம் பெற்ற யாருமே கிடையாது. எல்லாரும் சாகுறாங்க. உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களும் ஆதாம் ஏவாள்ட்ட இருந்து வந்தவங்க தான். அதுக்கு சயின்டிஃபிக்காவே ப்ரூஃப் இருக்கு. ஸோ ஏவாள் எங்க உயிர் வாழ்ந்தான்னு குத்து மதிப்பா சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆப்பிரிக்கால ஏவாள் இருந்தா அப்படின்னு சயின்ஸ் சொல்லுது. அங்க இருந்தா மனித இனமே பரவி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் உலகம் பூரா. அப்ப இந்த எல்லா மனிதர்களுக்கும் மரணம் வருது அப்படின்னா அந்த விளைவு வந்து ஆதாம் செஞ்ச தப்புனால வருதா, இல்ல நாம எல்லாரும் தப்பு செய்யறோம் அதனால வருதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க பாவியா? இது அவங்க கிட்ட இருந்து தான் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க தொடங்கிதான் விட்டாங்க. ம் ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற எல்லாமே வந்து நம்ம பண்றது தானே. ம் சூப்பர். அதாவது நம்மளுக்கும் பொறுப்பு இருக்கு அப்படின்றீங்க. இந்த ஆமா. இந்த தவறுகள், பூமியில நடக்கிற இந்த தவறுகள். அப்ப நம்மளுக்கு மரணம் வர்றது சரியா தவறா, என்ன நினைக்கிறீங்க? சரிதான். ம் நம்ம மரணத்துக்கு பாத்திரனா இருக்கிறோம் அப்படின்றீங்க. நம்ம ஆமா. சாவறதுக்கு நம்ம தான் காரணம். அதாம்ட்ட இருந்து வந்த அந்த பிரச்சனை நம்மகிட்ட இருந்தாலும் நம்மளுடைய தவறுக்கு நாமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது தான் நல்லது. ம் ஸோ அப்ப ஒவ்வொருத்தருக்கும் மரணம் வருது அப்படின்றப்ப ஒரே மனிதனால் பூமிக்குள்ளே பாவம் நுழைந்தது, எல்லாரும் பாவியானார்கள்னு வசனம் இருக்கு ரோமர்ல, இல்லையா? ஸோ எல்லாரும் பாவம் செய்தார்கள் அப்படின்னு. ஸோ இதுல ஏன் இந்த கேள்வி நான் டிஸ்கஸ் பண்ண நினைச்சேன் அப்படின்னா, சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆதாம் தப்பு செஞ்சான், அவன் தான் பாவி, அவனால நாங்கெல்லாம் இப்படி இருக்கிறோம். நான் வந்து இந்த பூமியில பிறக்கணும்னு ஆசைப்படல, நான் பிறந்துட்டேன், ஆதாம் வம்சத்துல நான் பிறந்துட்டேன், இது எப்படி ஏன் குற்றமாகும், எனக்கு எதுக்கு மரண தண்டனை கேட்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதுக்கு எப்படி பதில் சொல்றதுக்கு நம்ம எதுவும் பதில் சொல்ல முடியுமா? அது நியாயமான கேள்வி தானே தெரியுது. நீங்க பிறக்கணும்னு சொல்லி கேட்டீங்களா? என்ன இது நினைக்கிறீங்க? சரி. சும்மா உங்களுக்கு தோணுதை சொல்லுங்க. நீங்க பிறக்கணும்னு சொன்னது கேட்டீங்களா? இல்ல இல்ல. ஸோ உங்கள்கிட்ட யாராவது பெர்மிஷன் கேட்டாங்களா நீங்க பிறக்குறீங்களான்னு? இல்ல ஸ்மைல் பண்ணாதீங்க, பேச வேண்டியிருக்கும், ரெக்கார்ட் ஆகுதுல்ல. சைலண்டா இருந்தா அது ஸோ சரி. இல்ல ஆமா ஏதாவது உங்க சொல்லுங்க. கருத்தை சொல்லுங்க, சும்மா தோணுதை சொல்லுங்க. இல்ல நம்ம அதுக்கு பொறுப்பு இல்லதான், பிறந்ததுக்கு ஒண்ணும் பண்ண ம் முடியாது. ம் அப்புறம் ஆனா அதுக்கு நீங்க பைபிள்ல வசனம் இருக்கு, நான் உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் அப்படின்லாம் இருக்கு. அப்போ அது அவருடைய choice, அவரே முடிவு பண்ணிட்டாரு நீங்க பிறக்கிறதுன்னு. பிறக்கணும் அப்படின்னு சொல்லி. ஆமா. ஆனா அவரே உங்களை இப்போ வந்து மரணத்துக்கு ஒப்பு கொடுத்துட்றாரு இல்லையா? நீங்க ஆனா பிறக்கும்போதே அதுக்கு நீங்க பிறக்கும்போதே உங்களுக்கு மரண தண்டனை. இப்போ பூமியில வந்து ஒரு செகண்டுக்கு எத்தனை குழந்தை பிறகுதுன்னு நினைக்கிறீங்க? 1000 இல்ல 1000லாம் இல்ல. மில்லியன் கூட இருக்கும். இல்ல இல்ல, நான் கேட்டது ஒரு செகண்டுக்கு 4 குழந்தை பிறகுது. 4. ஸோ நீங்க வந்து ஒரு நாள் அந்த மாதிரி கணக்குல சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ ஒரு செகண்டுக்கு 4 குழந்தை பிறகுது. அந்த 4 குழந்தை நெத்தியில என்ன எழுதி ஒட்டிருக்கு? மரண தண்டனைன்னு எழுதி ஒட்டிருக்கு. பிறக்கும் போதே என்ன எழுதி போட்டுறாங்க, ஸ்டாம்ப் அடிச்சிடறாங்க, மரண தண்டனை. அந்த குழந்தையில ஒரு குழந்தை அன்னைக்கே செத்து போகலாம், அல்லது 2 வாரம் கழிச்சு செத்து போகலாம், அல்லது இன்னொரு குழந்தை 10 மாசம் கழிச்சு செத்து போகலாம், அல்லது 10 வருஷம் கழிச்சு செத்து போகலாம், அல்லது 80 வருஷம் கழிச்சு செத்து போகலாம், இல்லையா? ஆனா கண்டிப்பா சாக போகுது. அந்த குழந்தை ஏதாவது தப்பு பண்ணுச்சா? இல்ல. அப்புறம் எப்படி மரண தண்டனை குத்திடுறாங்க? ஸோ யாருடைய தவறு இது அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறாரு. அப்ப அவருக்கு எப்படி பதில் சொல்ல முடியும் நம்ம? யாரோட தவறும் சொல்ல முடியாது. நம்ம அப்படியே ஜெனடிக்ஸ் அப்படிதானே வரும். அப்போ ஆல்ரெடி நம்ம பிளட்ல அந்த திங்கி அந்த தவறுன்றது இருக்கு. ம்
கரெக்ட். ஸோ அப்போ அந்த குழந்தை அதனாலதான் மரண தண்டனை குத்துறாங்க இல்லையா? ஆமா. ஸோ ஆனா குழந்தைய பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ அது அப்ப குழந்தைய அநியாயமா இப்ப குழந்தைகள்லாம் சாகுது இல்லையா? சில குழந்தைகள் பாத்தீங்கன்னா ஏதாவது இன்ஃபெக்ஷன் அல்லது நோய் வந்து செத்துறது, அல்லது குழந்தைகளுக்கு சில டிசபிலிட்டிஸ் இருந்து அது சின்ன வயசுலயே பிறந்து 3 மாசம் குழந்தை அந்த மாதிரிலாம் சாகுது இல்லையா? ஸோ வாய்ஸ் கட்டாது. இப்போ பெட்டரா இருக்கா அப்படி? ஆமா. ஓகே. ஸோ நான் கேட்க வந்தது குழந்தைகள் வந்து சாகுது. இப்போ போர் நடக்குது, இஸ்ரேல்ல போர் நடக்குது, ரஷ்யா யுக்ரைன்ல போர் நடக்குது. அதுல திடீர்னு மிசைல் போய் ஒரு பில்டிங்ல, மக்கள் குடியிருக்கிற பில்டிங்ல விழுது. அப்ப கை குழந்தை எல்லாம் செத்து போகுது. அது நியாயமா? அந்த குழந்தை சாகிறது வந்து நியாயமா? அந்த குழந்தை எதுவும் பாவம் பண்ணியிருக்காது வரைக்கும். இப்ப நம்ம என்ன பேசணும், மனிதர்கள் வந்து பாவம் செய்யறாங்க இல்லையா? ஆதாம் ஏவாள் இருந்து வர்றதுனால அதனால சாகுறாங்க. ஆனா அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு? குழந்தைங்க பாவம் பண்ணாங்க அப்படி கிடையாது. ஆனா நம்ம எல்லாருமே அதை ஷேர் பண்றோம். அந்த ஜெனடிக்ஸ் நம்ம ஷேர் பண்றோம். நம்ம பிறக்கும் போதே பாவியாதான் பிறக்கிறோம் அப்படின்னு பைபிள்ல இருக்கு. ஸோ அந்த பாவம் அப்படின்றது நம்ம பாடியில ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம் தான். ஆனா பிறக்கும் போது அப்படி பிறந்ததுனால அது அந்த குழந்தையோட குற்றமாக முடியுமா? அந்த குழந்தை ஒண்ணும் கேட்கலையே எனக்கு இந்த ரத்தத்தை கொடுங்கன்னு. இப்ப ஒரு வயசான ஆளு சாகுறாரு, ஓகே, அவரு வாழ்க்கையில நிறைய பிரச்சனை பண்ணியிருப்பாரு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். மன்னா கொள்கை, யூபிலி, விடுதலை, சாபத், ஈக்குவாலிட்டி அதெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கிறோம். நம்ம சமூகத்துல நீதி நியாயம் நம்ம கொண்டு வரல, அப்ப நம்ம எல்லாம் பாவி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதனாலதான் நம்ம எல்லாம் சாகுறோம். ஆனா அந்த குழந்தைக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது இல்லையா? உன்னை போல் பிறனை நேசினா அந்த குழந்தைய ஒண்ணும் தெரியாம உட்காந்துருக்குது. ஸோ அதுக்கு சாப்பிட்றது கூட எப்படின்னு தெரியாது. ஸோ அதை எப்படி நம்ம நியாயப்படுத்த முடியும்? ஆனா அது இந்த உலகத்துடைய பாடுபடாம சீக்கிரமா இறந்து போவது நல்லதுதான். அப்படி ஒரு விஷயம் நீங்க கொண்டு வரீங்க. இது கூட நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ணோம். அதாவது மரணம் வந்து ஒரு கருணை கொலை. மனிதனுக்கு மரணம் வந்து கடவுள் கொடுக்குற ஒரு மெர்சி கில்லிங். ஏன்னா ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்தா அவன் கஷ்டப்படுவான். இந்த பாவத்திலே உலண்டு ஒருத்தர் தீங்கு செஞ்சு கஷ்டப்படுவாங்க. அது ஒரு நல்ல பாயிண்ட் தான். அப்ப என் கடவுள் எல்லாரையும் கொண்டு இருக்கலாம்ல? சின்ன வயசுலயே நீங்க சொல்றதுக்கு வசனம் கூட இருக்கு. நம்ம பிரசங்கியில இருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது சீக்கிரமே செத்து போறது பெட்டர், இந்த உலகத்துல வாழ்றதை விட எல்லாம் வசனம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா எல்லாருமே சீக்கிரம் இது பண்ணலாம்ல? அப்படி ஏன் கடவுள் பண்ணல? அது மட்டும் இல்லாம குழந்தைகள் கஷ்டப்பட்டு சாகுது சில குழந்தைகள்லாம் இல்லையா? ஸோ அதுக்கெல்லாம் என்ன, அந்த குழந்தை பண்ண தப்பா? ஆனா இதெல்லாம் கடவுள் பண்றாரா இல்ல யார் பண்றது? இப்ப இந்த குழந்தைகள் சாகுறதெல்லாம் யார் காரணம்? இப்ப நம்ம யுக்ரைன் அல்லது இஸ்ரேல் வார எடுத்துக்குவோம். அந்த போர்ல குழந்தைகள் சாகுதுன்னா அதுக்கு யார் காரணம்? அது வந்து நம்ம மக்களை தான் சொல்லணும். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரு போட்டி. அதாவது அந்த மேல இருக்க அந்த அதிகாரிங்க அவங்களுக்கு இருக்கிற அந்த போட்டி, அவங்களுக்கு தேவையானது கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அங்க இருக்கிற பீப்புள் அஃபெக்ட் ஆகுறாங்க. ஆனா இதுக்கும் மேல நான் என்ன சொல்வேன்னா, அது வந்து ஒரு சேட்டன் கொண்டு வர தாட்ஸ் தான். எதுவுமே இப்ப நம்ம நாட்டுல நம்ம இருக்கோம்னா அந்த ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கு அது பத்தல, இன்னும் வேணும், அடுத்த நாடும் வேணும், அதுக்கு அடுத்த நாடும் வேணும் அப்படின்னு ஒரு அந்த தாட்ஸ் அப்படி நான் நினைக்கிறேன். ஸோ
இதெல்லாம் அங்க சேட்டன் கிட்ட இருந்தே வருது. ஏன்னா அவன் ஈஸியா நம்ம பிரெயின்ல விளையாடக்கூடிய ஒரு கிராஃப்டி பர்சன் தானே. நம்ம விளையாட விடுறது யாரு? நம்ம தானே அலோவ் பண்றோம். ஆமா. ஸோ அதனாலதான் நம்மளை பாவி நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா அதே சமயத்துல அப்ப அந்த குழந்தை சாகிறதுக்கு யார் காரணம்? அப்ப நம்ம தான், மனிதர்கள் தான் காரணம் இல்லையா? ஸோ அப்ப கடவுள் மேல பழி சொல்றது கரெக்டா? கடவுள் என்ன வேணும்னே அந்த குழந்தைய போய் கொல்றாரா? ம். குழந்தைங்க கொல்றது யாரு? நம்ம தான். சரி, இது போர்ல சாகிற குழந்தைங்க, அதே சமயத்துல வியாதி வந்து சாகிற குழந்தைங்க. இது வந்து நம்ம நாட நல்லா பார்த்திருந்து, ம் ஒருவேளை நம்ம ஹெல்த்த நல்லா பார்த்து, இப்போ ஒரு குழந்தைக்கு ஒரு நோய் வருதுன்னா அது ஒண்ணு ஜெனட்டிக்ஸா வரும், ஒண்ணு அந்த மதர் அவங்கள நல்லா பார்த்திருந்திருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு அது தேவையான வசதி கிடைச்சிருக்காது, ஜெனட்டிக்ஸா வரும். ம் ஸோ யூஸ்வலி குழந்தைங்களுக்கு ஜெனட்டிக்ஸ் மூலியமா தான் வருமே, அந்த பொல்யூஷன் மற்ற விஷயங்கள் தவிர பிறக்கும் போதே அப்படிதான் வரும் ஜெனட்டிக்ஸ் மூலியமா. ம் அதுலயுமே நம்ம தான் காரணம். ம் ஸோ அப்ப ஒரு குழந்தை ஒரு அப்பாவியான குழந்தைன்னே வச்சுக்கிட்டாலும், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க அந்த குழந்தைக்கு ரத்தத்திலேயே அப்பா அம்மாவோட இது வருது, ஸோ அதனால அந்த அந்த பாவம் இருக்கதான் செய்யுதுன்னு சொல்றீங்க. அது கரெக்டு தான். ஆனா சப்போஸ் அந்த குழந்தையே எதுவும் பாவம் பண்ணல, இருந்தாலும் அது சாகுது அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், அந்த சாவுக்கு பொறுப்பாளி யாருன்னா நம்ம எல்லாரும் தான். ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி அது போர்னாலும் சரி, அல்லது அந்த குழந்தைக்கு ஒரு நல்ல என்ன சொல்றது ஹெல்த்தியான ஒரு லைஃப் கொடுக்கறதுக்கு நம்ம சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கல. ஸோ ஆக அப்ப எல்லாருக்கும் சாகிறதுக்கு காரணம் வந்து நம்ம எல்லாரும் தான் கில்ட்டி, மனிதர்கள் எல்லாருமே தான் கில்ட்டின்னு வருது. ஸோ இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இதுல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா? ஆமா இருக்கு. ஓகே. எப்பவுமே நீங்க அப்படி கேட்டிருக்கீங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது, ஒரு மகனை இழந்துருச்சு அந்த தாய், அந்த பையனை ஒரு 20 வயசா வளர்த்து அந்த பையன் ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்து போறான். அப்போ நம்ம ஊர்ல எல்லாம் ஒப்பாரின்னு வைப்பாங்க. ஒப்பாரின்னா லவுடா அழுவாங்க, சில பேர் பாட்டாக்கி அந்த ஒப்பாரி செய்வாங்க. பட் அழும்போது கடவுளே ஏன் எனக்கு இந்த மாதிரி ஒரு கஷ்டம், ஏன் நீ இந்த சூழ்நிலையில போட்டீங்க அப்படின்னு அவங்க அழுவாங்க. அப்போ அந்த மாதிரி அழும்போது கடவுளை தான் கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நம்ம கேட்டிருக்கோமா? நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது கடவுளை என்னைய ஏன் படைச்சீங்க, எனக்கு ஏன் இந்த பிரச்சனையை கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டிருக்கோம். லேட்டா பவ்யா யாராவது ரிப்ளை பண்ணுங்க. வாய்ஸ் எனக்கு கேட்கல. என்னுடைய வாய்ஸ் கேட்கல. ஓகே. சாரி, என்னுடைய ஃபோன் சார்ஜ் டவுன் ஆச்சு, டெட் ஆயிடுச்சு. சர்மா, நீங்க உங்களுடைய கேள்வியை திருப்பி கேட்கணுமா? பார்க்கலாம், உங்க ரெடி ஆயிடும். இந்த கேள்வியை முடிச்சுட்டு நான் எபேசியர்ல ஒரு பாயிண்ட் ஜெனசிஸோட கனெக்ட் பண்ண விரும்புறேன்.
நீங்க ஓகே. சொல்லுங்க தெலுமா, உங்க கேள்வியை சொல்லுங்க. இப்போ நம்ம வந்து ஜென்ரலா பேசினோம். பட் நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து ஏதாவது பாடுகள் வந்தா நம்ம கடவுளை ப்ளேம் பண்றோமா? இல்ல ஏன்னோ ஒரு உலகத்துல இது நடக்குது, ஏன்னா மனிதர்கள்னால இது நடக்குது அப்படின்னு சொல்றோமா? நீங்க என்ன அந்த மாதிரி மாதம் உங்களுக்கு அந்த சூழ்நிலை வந்திருக்கா? டிஃபால்ட்டாவே ஏன் கடவுள் இப்படி பண்றாரு அப்படின்ற ஒரு தாட்ஸ் ம், கண்டிப்பா வரும். இவன் நம்ம கூட இருக்கவங்களே அப்படிதான் சொல்லுவாங்க. கடவுளுக்கு தான் பவர் இருக்கு, ஏன் அவர் வந்து இதை ம், செய்யணும், ஏன் இந்த ம். விடணும், ஏன் அலோவ் பண்ணணும், அப்படிதான் தாட்ஸ் வரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல. அதான் நம்மளுக்கு அந்த ஆதாமுடைய புத்தி தான் இருக்கு பாருங்க. நீங்க கொடுத்த ஏவாள் தானே இது செஞ்ச. நானா கேட்டேன்? நான் பேசாம தானே இருந்தேன். நான் நல்லவன் தானே. எனக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு வைஃப் கொடுத்தீங்க? அவளால தானே நான் கெட்டு போனேன் அப்படின்னு கூலா சொல்றான். பேச வேண்டிய நேரத்துல அவன் பேசல. பேசாம இருந்துகிட்டு காட பழி சொல்ல பாக்குறான். ஓகே, நம்ம எல்லாரும் அதே மாதிரி பிஹேவியர் தான். ஓகே, நம்ம யாரடா பழி சொல்லலாம்னு. பட் நம்ம என்ன அக்னாலேஜ் பண்ண வேண்டியிருக்குன்னா, நம்ம மேலயும் மிஸ்டேக் இருக்கு, இந்த கலெக்டிவா சொசைட்டி மேலயும் மிஸ்டேக் இருக்கு. இது ரெண்டுமே இல்லையா? இண்டிவிஜுவல்ஸ் தானே சொசைட்டிய கிரியேட் பண்றோம். அப்போ நம்மளுடைய லைஃப்ல டெய்லி லைஃப்ல நம்ம திங்க் பண்ண வேண்டியது இதுதான். இது கரெக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா நம்மளுக்கு? இது சேஞ்ச் பண்ண முடியுமா? சேஞ்ச்னா உலகத்தை மாத்த முடியாது, சொசைட்டியை மாத்த முடியாது. பட் நம்ம என்ன சாய்ஸஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம போக போக நம்ம அதை இன்னும் ஆராய்வோம். ஸோ அந்த டாபிக் இருந்தாலும் இப்போ வந்து நீங்க முதல்ல கேட்ட டாபிக் நம்ம பிகின் பண்ணது ஆதி ஆகமத்துல 3வது அதிகாரத்துல ஆதாம் ஏவாள் இவங்க 2 பேரை பத்தி பார்த்தோம். அதுல நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஆதி ஆகமம் 2வது அதிகாரத்துல ஆணும் பெண்ணும் ஒரே ஒரு மனிதரா இல்ல அந்த ஹியூமன் பீயிங்குள்ள ரெண்டுமே அடங்கி இருந்திருக்கு. அதுல இருந்து பிரிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு சைடு எடுத்து ஒரு பெண்ணை உருவாக்குறாரு. அப்போ டிரான்ஸ்லேஷன்ல இந்த மாதிரி அது கிளியரா வரல. எப்படியோ ரிப் ஒரு எலும்புன்னு போட்டு விட்டாங்க புதுசா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். போன வாரம் என்ன பார்த்தோம்? ஒரு பகுதி 3 வார்த்தைகள் காணாமையே போயிடுச்சு தமிழ் பைபிள்ல. ஆதாம் கூட தான் இருந்திருக்கா ஏவாளோடன்னு காணாம போயிடுச்சு. இப்போ ஒரு கன்க்ளூஷனுக்காக இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காட்ட போறேன். அத நம்ம உங்களுடைய தமிழ் பைபிள்ல அது கரெக்ட் பண்ணிட்டாங்களா இல்ல அது மிஸ்ஸிங்கா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். எபேசியர் 5வது அதிகாரம், எஃபீஷியன்ஸ் 5th சாப்டர். அதுல முதல்ல இங்கிலீஷ்ல படிங்க பாவியா. 25வது அதிகாரத்தை படி, 25வது வசனத்தை படிங்க. Husbands, லிடியா நீங்க தமிழ்ல படிக்க போறீங்க. husbands, love your wives just as Christ loved the church and gave himself up for her. ஓகே லிடியா. புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து. அவ்வளவுதான். கடைசியில என்னது இங்கிலீஷ்ல இருக்கிறது? Gave himself up for her. அது தமிழ்ல எங்க போச்சு? எப்படி கிறிஸ்து தன் சபைக்கு இல்லையா தன்னுடைய உயிரை கொடுத்தாரோ, ஹஸ்பண்டும் அப்படிதான் கொடுக்கணும், சாக்ரிஃபைஸ் பண்ணணும்னு போட்டிருக்க. தூக்கிட்டாங்க நம்ம ஆட்கள். ஏன்னா அதான் பெண் வந்து சுமை தாங்கியா மாறிடுறா. எப்ப பார்த்தாலும் பெண்ணே சுமைய தாங்கிக்கிட்டே இருக்கா. ஏன் கிறிஸ்தவ பெண் ஆனாலும் அந்த சுமை தாங்கியா இருக்கா? ஏன்? இது கலாச்சாரத்தினால வசனத்துல அந்த பகுதியே எடுத்துட்டாங்க. ஹஸ்பண்ட் தான் சாக்ரிஃபைஸ் பண்ணு போட்டிருக்கு. ஆனா பாருங்க,
நம்ம இதுல பெண்ணு தான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு நம்மள வளர்க்குறாங்க. தமிழ் பைபிள்ல நிறைய சென்சார் பண்ணி விட்டாங்க. இல்லையா? பெண்களுக்கு தான் எல்லாம் பயாலஜிக்கலாவே பெண்களுக்கு ஒரு மாசமும் ரத்தம் வெளியே வர்றதும் அந்த வலியை தாங்குறதும் அதனால எத்தனையோ பாதிப்பு நடக்குது. பிறகு குழந்தைய சுமக்கணும், சுமந்து அதை பெத்து எடுக்கணும், அந்த பாரத். அதுக்கு மேல கலாச்சாரத்துல இன்னமும் அவ கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஓகே, அதுக்காக பைபிளையே மாத்தி எழுதியிருக்காங்க. ஓகே, இன்னமும் வசனம் இருக்கு, நம்ம போக போக அதெல்லாம் பார்ப்போம். இன்னைக்கு இத நீங்க திங்க் பண்றதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் சான்ஸ் கொடுப்போம். ஓகே, இன்னைக்கு ஒரு எபிசோட இதோட முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் நன்றி.